இவர் ராகவா லாரன்ஸோடைய நான் எப்படி பார்க்குறேன்னா, ஏதோ ஒரு விஷயம் நல்லா போயிட்டு இருந்ததுன்னா அங்கே டக்குன்னு ஒரு நல்ல உள்ள புகுந்து அவர் தலைமை எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தனும் பேசலை. ஏன்னா கோர்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தங்களும் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தனும் பேசலை. ராகவா லாரன்ஸ் எடுத்து பேர் வாங்கிக்கணும்னு பார்த்தாங்க. ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜென்யூனாக பேசுனது யார் தெரியுமா? தெரியல சார், சொல்லுங்கள். இன்னைக்கு முதல்வர் இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் தான். அன்னைக்கு அவர் தான் வெளிப்படையாக ஓப்பனாக வீடியோ போட்டார், ஆதரவு கொடுத்து. இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தையும் பேசலை. விஷால்லாம் அகேன்ஸ்டாக பேசினாப்புல. அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் அந்த காலகட்டத்தில் விஷாலுக்கு வந்தது ஜல்லிக்கட்டு இதில். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் தைரியமாக முதல்ல குரல் கொடுத்தது இன்னைக்கு முதல்வர் இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் தான். தைரியமாக இன்னைக்கு குரல் கொடுத்தாங்க. வேறு யாருமே குரல் கொடுக்கல. ஒருலாம் அமைதியாக இருந்தானுங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் அவர் அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து ஃபஸ்ட்டு குரல் கொடுத்தாரு. இவரெல்லாம் ராகவா லாரன்ஸ்லாம் பயங்கரமாக ஐப் ஆனதுக்கப்புறம் இவர் நல்லா உள்ளே புகுந்தாப்புல. நான் வந்து சொத்தை விற்கிறேன், என் ஒய்ஃப் நகையை அடமானம் வச்சு நான் கொடுக்குறேன், என்னென்னமோ வார்த்தையெல்லாம் சொன்னாங்க. அது அண்ணன் சீமான் அவர்கள் போட்டு அன்றைக்கே போட்டு அடின்னு அடித்ததில் ஓடினாப்புல. சீமான் மேலே ஒரு வன்மத்திலே இருந்துக்கிட்டு ஓடினாப்புல. பேசவே இல்லை, அதோட அமைதியாக இருந்தாப்புல. இது என்னன்னா ஏதாவது அது அந்த காலகட்டத்திலேருந்து நான் ராகவா லாரன்ஸை பார்க்குறது எப்படின்னா, ஏதோ ஒரு விஷயங்கள் பிரபலமாகிட்டு இருக்குன்னா உள்ளே பூந்துடணும்னு நினைக்கிற ஒரு ஆள். அப்படிதான் நான் என் பெர்ஸ்பெக்டிவ். ஜல்லிக்கட்டு பிரச்சனை அப்படிதான் உள்ளே வந்துடலாம் அப்படின்னு நினச்சாரு, துரத்தி விட்டாப்புல. அண்ணன் சீமானனுக்கு தான் பெரும்பங்கு. போட்டு அடின்னு அடித்து ஓட விட்டாப்புல. அந்த ஒரு வன்மம் வந்து ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறப்ப கூட இருந்தது ராகவா லாரன்ஸுக்கு. அந்த வன்மம் இன்னைக்கு கூட இருக்கலாம். அன்னைக்கு ஓப்பனாக உடச்சி விட்டது அண்ணன் சீமான் அவர்கள். அதுக்கப்புறம் வந்து பாலா வந்து நல்ல வந்து பிரபலமானவுடனே டக்குன்னு பாலாவோட சேர்ந்துக்கிட்டு மாறி பார்ட்னர்ஷிப்பில் 2 பேரும் பில்டப் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பாலா எக்ஸ்போஸ் பண்ணோன்னு கம்முன்னு அமைதியாக இருந்தாங்க. இன்னைக்கு டிவிகே கவர்மெண்ட் ஆட்சி அமைச்ச உடனே 2024 ஒரு புத்தி வரல. 2026 யாரும் மக்கள் கூப்பிடலையா? இன்னைக்கு டிவிகே கவர்மெண்ட் வந்தனால இவங்க என்ன பண்றாரு, எப்படியாவது வந்துட்டாங்களே, சாதிச்சிட்டாங்களே, எப்படியா உள்ள புகுந்துடலாமா அப்படின்னு அவர் யோசிச்சு பர்மிஷன் கொடுக்கல சார். அப்படி சொல்லக்கூடாது. அது என்ன இப்போ மட்டும் என்னங்கடா பர்மிஷன் கொடுத்துட்டீங்களா? என்ன ஒரு லாஜிக்கா பேசுறாரு அவரு? பெரும்பான்மையான மக்களோ இல்லை அவங்களோ வந்து அம்மா பர்மிஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஜல்லிக்கட்டு காலகட்டத்திலேயே அரசியல் வர்ற ஒரு முக்கியமான ஒரு ஐடியாவில் இருந்தாப்புல. எப்படியாவது அரசியலுக்குள்ள பூந்துடலான்னு ஒரு எண்ணம் அவருக்கு ஆரம்ப கட்டத்திலே இருந்துருது. ஆனால் அவர் என்னென்ன சேஃபாக இருந்துக்கணும், நம்ம அப்படியே சேஃபாக உட்காந்துக்கணும்னு. இன்னைக்கு டிவிக்கு அரசு வந்தோடனே அதான் நான் சொல்கிற மாதிரி யாராவது பிரபலமாகறா சரி, இல்லை யாராவது ஒரு விஷயம் நல்லா பண்ணிட்டா ராகவா லாரன்ஸுக்கு மூக்கு வருத்தணும்னு எனக்கு தோணுது. குற்றச்சாட்டு மக்கக்கூடாது, பட் எனக்கு பெர்ஸ்பெக்டிவ்ல. ஏன்னா நான் அவர் நடவடிக்கைலாம் பார்த்தா இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. யாராவது ஒருத்தர் நல்லா பண்ணிட்டா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா, ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா டக்குன்னு அதுக்குள்ளே உள்ளே புகுந்து டாமினன்ஸ் பண்ணிடலான்ற ஒரு எண்ணம் ராகவா லாரன்ஸுக்கு இருக்கோன்றது என்னோட கேள்வி.